ஹலோ மக்களே, வெல்கம் டு அத்தமாஸ் குக்கிங். இன்னைக்கு நம்ம வீட்லயே நெய் எப்படி காய்ச்சறதுன்னு தாங்க பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நாங்க பாத்தீங்கன்னா ஒரு 2 மாசமாவே பாலாடை எல்லாமே சேர்த்து வச்சிருந்தோம். அதை எல்லாமே இப்ப எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸில போட்டு நல்லா ஐஸ் வாட்டர் ஊத்தி ஒரு 2 சுத்து சுத்திக்கலாம். ரொம்ப நேரம் மிக்ஸில நீங்க இது போடணும்னு அவசியம் இல்ல. சும்மா ஒரு 2 திருவி ஒரு பெரிய பாத்திரத்துல இத அப்படியே ஊத்திக்கலாம். அடுத்து மீதி இருக்கிற பாலாடையும் இது மாரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸில போட்டு அது கூடவே ஐஸ் வாட்டர் இல்ல ஐஸ் கியூப் சேர்த்து ஒரு 2 சுத்து சுத்தி எல்லாமே ஒட்டுக்கா போட்டு ஒரு பாத்திரத்துல வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெண்ணெய் ஒரு 2ல இருந்து 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வீடியோல காட்டுற மாரி நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணிய ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு திருப்பி ஒரு 2 வாட்டி நல்லா தண்ணி ஊத்தி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் அந்த ஸ்மெல் போகும். இப்போ தண்ணி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இந்த வெண்ணெய மட்டும் ஒரு பாத்திரத்துல போட்டு அடுப்புல ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 30 to 40 மினிட்ஸ் ஆகும் இது நல்லா வெந்து வரதுக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு 30 to 40 மினிட்ஸ் கழிச்சு கசடு சேர்ந்திருக்கும். நல்லா பிரவுனிஷ் கலர்ல இருக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் நெய் ரெடின்னு சொல்லிட்டு. இது கூடவே நான் கடைசியா இறக்கிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி முருங்கை தலையை சேர்த்து இதை ஆட் பண்ணிக்க போறேன். சும்மா 2-3 தலை இருந்தா போதும். அதை ஆட் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்திருக்கும். பாத்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஃபிளேவர் தரும். நல்ல வாசமாவும் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படியே எங்க சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.